அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு லைன் படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த லைன். எனக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். ஒரு ஸ்டோரி மாதிரியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனே, அதை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்டை தட்டி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எப்படா நான் பேசுகிறேன், இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னா நீ கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. நானும் உங்கள் கமெண்ட்டுக்கு காத்துட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்டோரினா, ஒரு 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 ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்ஸு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கிற ஒரு இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி கதையை பார்க்க போகிறோம். எப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறாரு, சார் நான் எனக்கு என்ன படித்தாலும் என் மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, என் மனசையும் பதிய மாட்டேங்குது, என் மைண்ட்லையும் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் போய் சார்கிட்ட கேட்குறாரு. சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சார் கூப்பிட்டு, சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பார்த்தா சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் வந்து பாரு இது குளம், இதில் வந்து நீ வாளியில் தண்ணி மூணு செடிக்கெல்லாம் ஊற்று, பக்கத்தில் தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் நீ தண்ணியெல்லாம் நீ எடுத்து ஊற்று அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வாளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேறு சகதி நிறைஞ்சி அங்கங்கே உடஞ்சி ஓட்டலாக இருக்கிற வாளி தான் அவர் காமிக்கிறாரு. சரி என்னடா நாம் கேட்ட கேள்விக்கும் சார் சொல்கிற இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. சரி சார் சொல்லிட்டாரு, நம்ம அவர் பேச்சை மீறக்கூடாது, அதனால் நம்ம வந்து இதை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து அந்த மாணவனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாளி எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க அந்த சின்ன குளத்தில் தண்ணி முண்டு செடிக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு, தண்ணியெல்லாம் லீக்கேஜாக கீழே ஊற்றிடுது. ரெண்டாவது ட்ரை பண்ணுறது மாதிரி தொடர்ந்து 15 முறை 20 முறை ட்ரை பண்ணிட்டாரு. ஆள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. சார் என்ன தண்ணி மொண்டாலும், என்னடா இது என்ன தண்ணி மொண்டாலும் தண்ணியெல்லாம் கீழே வீணாக போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப இதாகிட்டாரு. உடனே சாப்பிட்டு போய், சார் நான் என்ன கேட்டேன் நீங்கள் எனக்கு என்ன, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு ஸ்டூடெண்ட்டு. நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன எனக்கு வேலை வச்சுட்ருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உடனே சார் சொல்கிறாரு, என்னப்பா ஆயிடுச்சு, ஏன் நீ டென்ஷன் ஆகிற, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டோன்னே, சார் பாருங்கள் நீங்கள் வாளி கொடுத்தீங்க, நான் தண்ணி மட்டும் ஊற்ற எடுத்துகிட்டு போனேன், பட் வாளி தண்ணி எல்லாமே லீக்கேஜ் எல்லாம் கீழே தான் சார் போயிட்டுருக்குது, நான் என்ன ஒரு செடி கூட தண்ணி ஊற்றலை சார்னு சொன்னோடனே சார் சொல்கிறாரு, இப்போ நீ எத்தனை முறை முயற்சி பண்ணியிருப்பேன்? சார் நான் ஒரு 15 முறை முயற்சி பண்ணேன் சார், என்னால் ஒரு இது கூட முழுசாக பண்ணி முடிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே சார் சொல்கிறாரு, இதை நான் சொன்ன விதம் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா, நீ வாளி எடுத்த பற்றியா, அந்த வாளி உன் கையில் கொடுக்கும் பொழுது எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. சார் ரொம்ப சேறு சகதியாக ஓட்ட ஒடிச்சலாக இருந்துச்சு. இப்போ அந்த வாளியை பாருன்றாரு. வாளி ரொம்ப புத்தம் புது வாளி மாதிரி, அதாவது ஓட்ட ஒடிச்சல் அப்படியே தான் இருக்குது, அதை சரி பண்ண முடியும். ஆனால் அதில் படிந்த சேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, படிஞ்சிருந்த சேரு அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. வாளி புது வாளி மாதிரி இருக்குது. இதுதான் நீ என்ன படித்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்ன பார்த்தியா, படித்த எல்லாமே மனசுலேயும் மைண்ட்லேயும் நிற்கவே நிற்காது. அது வந்து நம்ம ஒரு புக் படிக்கிற அப்படின்னா அதில் இருக்கிற கருத்தெல்லாம் மனசில் பதியும், எல்லாமே பதியாது, ஒரு சில விஷயம் மட்டும்தான் பதியும். அப்போ மனசில் இருக்கிற அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்துடும் வெளியே. அப்போ மனதை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கும். அதுக்கு தான் புக்கு படிக்கிறோம். நம்ம எல்லாமே மைண்டில் வச்சுக்கும் நம்மளால முடியாது. அதை படிக்க புக்ஸு ரெஃபர் நீ பண்ண படிக்க மனசு ஒரு தன்னம்பிக்கை பெறும், மனசு ஒரு புத்துணர்ச்சி ஆகும். அதுக்கு தான் நம்ம புக்கு படிக்கிறோமே தவிர இது படித்தது எல்லாமே என் மைண்டில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. அந்தந்த ஏஜில் அந்தந்த இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸாக புக்காக பாட்டாக படிச்சிருப்போம். அதுவே 10th படிக்கும்போது நமக்கு மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு, தமிழ் இந்த மாதிரி பலவிதமாக இருந்திருக்கும். அப்போ காலேஜ் படிக்கும்போது அது வேறு விஷயமா போகும். அப்படின்றப்ப படித்த எல்லாமே எல்லாம் மைண்டில் நிற்காது. அந்த ஸ்டேஜ் தாண்டி வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்து தான் அடுத்தடுத்து கடந்து போவோம். அந்த மாதிரி தான் படித்த எல்லாம் மைண்டில் நிற்காது. நீங்கள் படிக்கும் பொழுது அதை பற்றின புரிதலோடு படித்தா கண்டிப்பாக அது நல்லதாக இருக்கும். அதே தான் நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்ல விரும்புகிறேன். எதையும் சந்தோஷமாக படிங்க, ஆனால் தயவு செஞ்சு படிங்க. படிப்புன்றது மிகப்பெரிய விஷயம். படிப்பை மட்டும் இழந்துட்டு நிற்காதீங்க. படிப்பை இழந்துட்டோம் அப்படின்னா லைஃப்பில் பாதியோட லைஃப்பையே நம்ம இழந்துட்டோம்னு தான் அர்த்தம். படிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள அதாவது ஒரு லைன் ஒன்று படித்தேன், என்னை ரொம்ப பாதித்த ஒரு லைன் நான் படித்தேன். அந்த 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 விஷயம் வந்து எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு படித்த உடனே எனக்கு ரொம்ப, நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம், ஏவுகணை, இதுதான் மிகப்பெரிய ஆயுதம் நினச்சிட்டு இருந்தேன். கிடையவே கிடையாது. எஜுகேஷன் இஸ் பவர்ஃபுல் வெப்பன். ஒருத்தனுடைய தலையெழுத்தை ஒரு படிப்பு ரொம்ப ஈஸியாகவே மாற்றிருக்கு. தயவு செஞ்சு படிங்க. படிப்பு தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். நல்லா படிக்கணும். நம்ம நாட்டோட தலையெழுத்தை மாற்றுற சக்தி படிப்புக்கு தான் இருக்குது. தயவு செஞ்சு